என் பேர் சத்யமூர்த்தி. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஜாஸ் டெமின்ற யூடியூப் சேனல் பார்த்து தான் அந்த சபையை இது பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்தேன். இப்போ தென்காசிக்கு வந்தோடனே பாஸ்டர் ஃபேமிலி எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா கொரோனாவில் இறந்துட்டார். இறந்தோன்னே அவர் மேலே எனக்கு நிறைய பாசம் இருந்ததுனால அவர் ரூபத்தில் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு பிசாசு கிரியை செஞ்சுட்டு இருந்தது. இங்கே ஜெபத்தில் அதை கட்டு உடஞ்சிட்டு எனக்குள்ளே முதுகில் ஆணி அடித்த மாதிரி நல்ல ஒரு சத்தத்தோட இருந்தது வெளியே போனதை உணர்ந்தேன். ஜெபித்த பாஸ்டர் குடும்பத்துக்கும் தேவனுக்கும் கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரோசி. நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். தென்காசியில் இயேசு முன் செல்கிறார் அந்த சபைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஜாஸ் ஜெமி அப்படின்றவங்களுடைய யூடியூப் சேனல் நான் ரெகுலராக பார்ப்பேன். பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். நான் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்த பிறகு ஒரு சில மந்திரக்கட்டுகள் இருந்தது எனக்கு தெரிய வந்தது. ஜெப வேலையில் எனக்காக பாஸ்டர் ஃபேமிலியில் எல்லாருமே பாரப்பட்டு ஜெபிச்சாங்க. அந்த மந்திரக்கட்டு வெளியேறி இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உணர்றேன். பழைய மாதிரி இல்லை. அந்த முழங்கால் வலி, பலகீனங்கள் எல்லாமே இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. அது எல்லாமே விலகி இப்போ ஒரு சமாதானத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேரு கிறிஸ்டியானா. நான் சேலத்துல இருந்து வரேன். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சர்ப்பத்தின் இமேஜ் தெரிஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நான் ரெகுலராகவே ஜாஸ் டெமி யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருப்பேன். சரி, நம்ம இங்கே போனால் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறனால நான் இங்கே வந்தேன். இன்னைக்கு அந்த சர்ப்பத்தின் ஆவி என்னை விட்டு வெளியே போனதை நான் உணர்ந்தேன். என்னோட காது வழியா ஒரு வழியோட வெளியில போனதை நான் உணர்ந்தேன். எனக்காக ஜெபிச்ச பாஸ்டர் ஃபேமிலிக்கும் தேவனுக்கும் நான் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன்.